சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவில் யாருமே நல்லவர்கள் கிடையாதா? ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மீதும் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் அதிக அளவில் நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்காக ஆஜராகும்படி தற்பொழுது திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் அமைச்சராக பணியாற்றிய பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலம் அரசிற்கு சுமார் 28 கோடியே 36,42,600 ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தற்பொழுது புகார்கள் தெரிவிக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் 2021ஆம் ஆண்டு பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ தேர்தலில் வெற்றியடைந்திருக்கிறார் என்றால் அது எப்படி என்ற ஒரு கேள்வியும் மக்களிடம் நாம் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வழக்கானது விசாரணையே நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் பொன்முடி அவர்கள். அதற்கு காரணம், எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் சிறைக்கு செல்ல முடியாது என்பதற்கேற்ப. ஆனால் மற்றவர்களாக இருந்திருந்தால் நிச்சயம் உடனடியாக தண்டனை கிடைத்திருக்கும். ஆனால் பொன்முடி அவர்களை பொறுத்தளவிற்கு முன்னாள் அமைச்சர் என்ற காரணத்தினால் அவரிடம் இருக்கின்ற பணத்தை வைத்து மேல்முறையீடு செய்து காலத்தை நீடித்து கொண்டிருக்கிறார். இதனால் என்ன பயன் இருக்கிறது? சிபிஐ துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது வருகின்ற 24ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில் பொன்முடி அவர்கள் நிச்சயமாக குற்றவாளி என்று சிபிஐ துறையினர் அனைத்து சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவில் யாருக்கெல்லாம் வழக்கு பதிவுகள் இருக்கிறது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். துரைமுருகன், அமைச்சராக இருந்த பொன்முடி, செந்தில் பாலாஜி, KKSR ராமச்சந்திரன், இன்னும் பல அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கானது இந்த ஆண்டுகள் மட்டும் பதிவு செய்யவில்லை. இதற்கு முன்னால் செய்யப்பட்ட வழக்குகளும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் அமைச்சர்களாகவோ எம்எல்ஏக்களாகவோ தேர்வு செய்யப்படுவதற்கு காரணம் மக்கள் பெறுகின்ற அந்த பணம்தான். 2026 சட்டமன்ற தேர்தலாவது இந்த மாற்றம் நடைபெறுமா என்பதையும், பொன்முடிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.